காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா கன்னியாகுமரி அப்படின்னாரு. அப்படியா உங்க பேத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு என் பொண்ணு காலேஜ் தான் போறேன் இங்க காணவே. அப்போ என்ன அவங்க பேத்தி காலேஜ் போறாங்க, இவங்க 12வது முடிச்சுட்டு மில்லுக்கு போவாங்க. அப்ப எப்படி சமுதாயத்துடைய பார்வை நம்ம மேல எப்படி இருக்குது? இவங்க எப்படின்னா தோட்ட வேலைக்கு தான் போவாங்க அப்படின்னு இருக்குது. அதை மாத்திரமா மாத்தக்கூடாதா? மாத்திரமா இல்லையா? அது நம்ம இங்க வந்திருக்கிறோம் மட்டும் படிச்ச போதுமா? நம்ம சமுதாயத்துல யார் படிக்காம இருக்காங்க அப்படிங்கிற தேடி கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும்? படிங்க அப்படின்னு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி படிக்க வைக்கணுமா இல்லையா? நான் நல்லா படிக்கிறேன், காலையில படிக்கிறேன், ஈவினிங் 11 மணி வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு அந்த அக்காக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு சரி அவங்க எப்படியோ அவங்களுக்கு நல்ல மூளை இருக்குதப்பா அப்படின்னா ஒருத்தருக்கு பெரிய மூளையா ஒருத்தருக்கு சின்ன மூளையாவே இருக்குது. அப்படியே இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மூளை தானே இருக்கு, எல்லாருக்கும் படிக்க முடியலையா? என்ன அவங்களுடைய ரகசியம் என்ன? இப்பதான் வெளியில வருது, நான் 5 வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு. சரி, எல்லாரும் நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? படிக்கணும். நம்ம மட்டும் படிச்ச போதாது, நம்ம கூட இருக்கிற எல்லாருமே படிக்கணும். அது நம்ம யாரும் கூட படிக்கலையே தட்டி படிக்க வைக்கணும். சரியா? சரி, வாய் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். அப்படியே காலம் லைட்டா நம்ம போதும். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அம்பேத்கர் சொன்ன மாதிரி படி ஒரு சமூகம் மாறும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நந்தினி உங்க மத்தியில அவங்களுக்கு புரிதலோட அவங்களுடைய புரிதலோட உங்க மத்தியில சொன்னாங்க. நந்தினிக்கு நன்றி. இதுல குறிப்பா நாங்க ரீடு 2001ஆம் ஆண்டுல இருந்து சத்தியமங்கலம் பகுதியில அருந்ததியர் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் தலித் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் இங்க நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி யாரெல்லாம் 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல SC ST பாஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க பாராட்டு விழா வைக்கிறது எங்களுடைய கடமையா நாங்க வச்சுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் ஹையர் எஜுகேஷனுக்கு வழி தெரியலன்னா அது வழிகாட்டுறது. ரொம்ப முடியாத குறிப்பா SC சமூகத்திலேயே அம்மா இல்லாம அப்பா இல்லாம இல்ல தாத்தா பாட்டி வீட்டுல வளர்க்குறாங்க, பெரிய குடும்பமா இருக்கிறாங்க, இல்ல அம்மா அப்பா நோயா படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நாங்க ஊக்கத்தொகை கல்வி உதவித்தொகையை நாங்க சப்போர்ட் பண்றோம். எல்லா குழந்தைகளுக்கும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட செலக்ஷன் பண்ணி உண்மையாகவே அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்க இந்த தேவை இந்த உதவி இருந்தாதான் அந்த குழந்தைகளால படிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க ஊக்கப்படுத்துறது, பரிசு கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறோம். அப்ப உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் நான் இங்க கூப்பிட்டுருக்கிறோம். அந்த அடிப்படையில நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. முதலாவது நீங்க CPI கட்சியில முக்கியமாக மோகன்குமார் அண்ணன் நாங்க பள்ளி பருவத்திலேயே டிராயிங் போட்டு ஆசைப்பட்ட பருவத்திலேயே எங்க எல்லாம் சந்திப்பாரு, பேசுவாரு, சொல்லுவாரு. இப்ப நம்ம மத்தியில வந்திருக்காரு. அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துறை சொல்ல சொல்லி நான் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். உங்களோட பேசக்கூடிய பெரியவங்களாக உங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய ரீட் அமைப்பு, நம்முடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கருப்புசாமி, குருசாமி அவங்களுக்கு என்னுடைய அதிகம் முதல்ல 2-3 பேர் அதிக மார்க் வாங்கினவங்க 2 பேர் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? கேட்குற நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப கணக்கில் நான் 8 மார்க் தான் வாங்கினேன். ஆனால் வெறும் 8 மார்க். 8 மார்க் நல்ல மார்க்கா அது குறைஞ்ச மார்க்? ரொம்ப குறைஞ்ச மார்க். எனக்கு ஒரு நித்யானந்தம் சொல்லிட்டு ஒரு கணக்கு ஆசிரியர் இருந்தார். நம்ம மரியாதைக்குரிய கேஆர்டி மாதிரி நல்ல உயரம், நல்ல உடல் வாக்கு, கம்பீரமா இருப்பார். அது தரையில தான் உட்காந்து படித்தோம். ஏன்னா பக்கத்துல 8 மார்க் வாங்கின உடனே முடியை பிடிச்சி ஒரு ஆட்டி ஒரு குத்துனார். முதல் 3 குத்து, கை இப்படி வச்சு குத்துறது, விரல உள்ளார வச்சு குத்து. நினைச்சா எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லி. அப்ப 8 மார்க் தான் நான் கணக்குல வாங்கினேன் 9ஆம் வகுப்புல. ஆனா 12ஆம் வகுப்புல 198 மார்க் வாங்கினேன். 9ஆம் வகுப்புல வாங்க 78, 12ஆம் வகுப்புல வாங்க 198. சரி, 12ஆம் வகுப்புல எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் ரொம்ப
திறமசாலிக 9ஆம் வகுப்புல சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் திறமையாளராக இல்லை. இல்ல 12ஆம் வகுப்புல வேற எங்காவது போய் உயர்ந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சலாம், அதுவும் இல்லை. இதுவும் அரசு பள்ளி தான். ஒரு சின்ன நான் அடிக்கடி ரொம்ப